வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். ரம்ஜான் வந்துருச்சுங்க. ஸோ ரம்ஜான் ஸ்பெஷலான ரெசிபி இன்றைக்கி போடலான்னு நினச்சேன். அதுக்காக இன்றைக்கி ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தாங்க ஷேர் பண்ண போகிறேன். ஷீர் ஹுர்மா. இது கண்டிப்பாக ஈத் அன்னைக்கு எல்லார் வீடுகளையும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப க்ரீமியாக நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்க போகுதுங்க. ஈத்காக நீங்கள் பிரியாணி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பிரியாணி ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஷீர் குருமாக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துடலாம். மெயினாக இதுக்கு நிறைய நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் தாங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ட்ரை டேட்ஸ், காஞ்ச பேரிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா, இதில் நிறைய சத்து இருக்குது. இது வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேங்க. இந்த நட்ஸ், டேட்ஸ் இது எல்லாமே கூட குறைய கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட அவைலபிலிட்டி பொறுத்து, நம்மளோட சாய்ஸ் பொறுத்து. அப்புறம் 25 பாதாம் வந்து இதுவும் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணி நம்ம எடுக்கணும். அதுக்காக ஒரு 20 முந்திரி எடுத்திருக்கேங்க. முழு முந்திரியாக எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம கூட குறைய கூட எடுத்துக்கலாம். ஒரு 15 பிஸ்தா எடுத்திருக்கேங்க. இது வந்து வெள்ளரி விதை 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஸ்வீட்ஸ்க்கு எல்லாமே இது சேர்த்துவோம். வெள்ளரி விதை ரொம்ப சன்னமாக இருக்கும். அப்புறம் பூசணி விதை கொஞ்சம் அகலமாக இருக்கும். நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து சிரோஞ்சி, அதாவது சாரப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஷீர் குருமாக்கு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேங்க. இப்போ நல்லா அடிகனமான பாத்திரத்தில் ஒரு நல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் உருக வச்சிடலாம். நான் நிறைய கெட்டியான நெய்யாக எடுத்திருக்கேன். உருகுனதுமே இந்த பேரிச்சம்பழம் ஊற வச்சது இருக்கு இல்லைங்களா, இது நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை சேர்த்து நம்ம இதில் வறுக்க போகிறோம். இந்த ட்ரை டேட்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் டேட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ட்ரெடிஷ்னலாக ட்ரை டேட்ஸை ஊற வச்சு தாங்க செய்வோம். இந்த டேட்ஸ் ஊறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு மாதிரி பச்சையாக நரன்னு ஆயிரும். ஸோ அதை ஃபஸ்ட்டாக நம்ம சேர்த்து வறுக்கணும். கொஞ்சம் நேரம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா நான் பாதாம்லேருந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை அடுத்ததாக சேர்த்து நம்ம வந்து நல்லா இந்த நெய்யில் வறுத்துக்கலாம். நல்லா நெய் ஃப்ளேவரோட இந்த நட்ஸ் எல்லாமே நல்லா வறுப்படணும். பட் கலர் மாதிரி கருகக்கூடாதுங்க. அது மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் லோவில் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா பிஸ்தாவையும் நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி இங்கே சேர்த்திருக்கேன். 1 by 1 நம்ம நட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஒன்றா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சு அடுத்த நட்டை மறுபடியும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு அதுவும் பண்ணலாம். பட் அது லாங் ப்ராசஸ். இந்த மாதிரி பக்குவமாக செஞ்சோன்னா ஒரே வேலையை நம்ம செஞ்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து இப்போ சாரப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் இது கூட வந்து லேசாக நம்ம வறுத்து விட்டுடலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படி கிச்சனே பார்த்தீங்கன்னா நெய்யில் இந்த நட்ஸ்லாம் வறுக்கும்போது அவ்வளோ கமகமன்னு வாசனையாக இருக்குது. முந்திரி வந்து சீக்கிரமாக வறுப்பட்டுரும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் வெள்ளரி விதையும். ஸோ இது ரெண்டையுமே லாஸ்ட்டில் நான் சேர்த்திக்கிறேன். இப்போ இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து இது சாப்பிடும்போது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சாக நல்ல சத்தான ஒரு இதாக இருக்கும், டெசர்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஒரு பவுல் நம்ம சாப்பிட்டா கூட நிறையா நம்மளுக்கு சத்து கிடைக்கும். ரம்ஜான் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது வந்து கொஞ்சம் வந்து எனர்ஜி லாஸ் ஆகிருக்கும். அது வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவா என்னன்னு தெரியல. ட்ரெடிஷ்னலாக இதுதான் வந்து ஈத் அன்னைக்கு செய்வாங்க. பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சிடலாம். மீதி வந்து அதுலேயே நெய் இருக்குங்க. ஸோ அந்த நெய்லேயே வந்து நான் வந்து சேமியா சேர்த்திக்கிறேன். நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்தி வறுத்துக்கோங்க. இது பாரம்பரியமாக பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமான ஒரு ரெட்டிஷ் கலரில் சேமியா இருக்குங்க, தின்னாக இருக்கும். அது சேர்த்தி தான் இந்த ஷீர் குருமா செய்வோம். இது எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக இருக்குமான்னு தெரியாது. அதனால நான் வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய இந்த பேம்பினோ பாயச சேமியா இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேங்க. உங்ககிட்ட நல்ல சன்னமான சேமியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை சேர்த்து இந்த டிஷ்ஷை செய்யுங்க. அது இல்லை அப்படின்னா எந்த வகையான பாயச சேமியா கூட நீங்கள் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி கோல்டன் கலரில் ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். நெய்யில் வறுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஃப்ளேமை ஸ்லோலையே வச்சுக்கலாங்க. இதில் இப்போ நம்ம பால் சேர்த்தணும். பால் சேர்த்தும் போது கேர்ஃபுல்லாக சேர்த்தணும். சூடாக இருக்கும் இல்லையா பாத்திரம், ஸோ தெரிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஒரு 3 கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் பால் வந்து காய்ச்சினது ஆல்ரெடி நான் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இதில் சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் பசும்பாலில் செய்கிறீங்க அப்படின்னா அது திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பாயசத்துக்கான அந்த திக்னஸ் க்ரீமினஸ் வந்து கம்மியாயிடும். அதனால நீங்கள் வந்து ஃபுல் க்ரீம் பால் சேர்த்திட்டிங்கன்னா இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும். நடுவில் கிளறி விட்டு நல்லா இந்த சேமியா பாலில் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். அது சுண்டி வரும். அப்படியே அந்த பால் சேமியா வேகும்போது சுண்ட ஆரம்பிக்குங்க.
இப்போது இந்த சர்க்கரை இருக்கு இல்லையா, இது வந்து பெரிய சைஸ் சர்க்கரை, ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். இந்த சர்க்கரை நான் ஒரு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து கூட குறைய எல்லாமே வந்து அவங்கவுங்களுடைய அந்த ஸ்வீட்னஸ் டேஸ்ட்டை பொறுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நான் இந்த ஷீர் குர்மாவில் கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்காக 1/2 கப் மட்டும்தாங்க சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. சேமியாவும் நல்லா குக் ஆயிடுச்சு. பால் பார்த்திங்கன்னா மேலே நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ ரேஷியோ பாருங்கள், பாலுக்கும் நம்ம எடுத்துருக்கிற அந்த சேமியாவுக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரணுங்க. இதுக்கப்புறமா இந்த அளவுக்கு எல்லாம் சேமியாலாம் நல்லா குக் ஆகி சர்க்கரை வந்து கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திக்கலாம். நான் வந்து மில்க் மேட் தான் சேர்த்துறேன். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி இன்னும் கூட சேர்த்திக்கலாங்க. நல்ல ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். கண்டென்ஸ்டு மில்க் அதிகமாக சேர்த்துறீங்கன்னா சர்க்கரையை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஷியோ மட்டும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கண்டென்ஸ்டு மில்க் இல்லை, அது நீங்கள் சேர்த்தலை அப்படின்னா பாலை ஃபஸ்ட்டே வந்து ஒரு 1.25 லிட்டர் பால் அளவுக்கு எடுத்து அது ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா சேர்த்துனதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே இதில் நம்ம சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் மட்டும் கார்னிஷிங்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. மற்றபடி எல்லாமே சேர்த்திட்டேன். இதோட ரேஷியோ பாருங்களேன், சேமியா, பால், அதுக்கு ஈக்குவலாக வந்து நட்ஸும் இருக்குது. இந்த அளவுக்கு நல்ல ஒரு டெலிஷியஸான ஒரு டெசர்ட் தாங்க இது. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதை சேர்த்துனோடனே ஒரு 1 மினிட் நல்லா வந்து பாயில் ஆக விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக குங்குமப்பூ சேர்த்திருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். பட் சேர்த்தும் போது நல்ல ஒரு மைல்டான அந்த சாஃப்ரான் கலர் இதில் கலந்து வரும். அதிகமாக நான் சேர்த்தலை, இன்னும் நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். ஈத்க்கு செய்யும் போது கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக நான் இதை சேர்த்திருக்கேன். ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நம்மளோட ஷீர் குர்மா ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா ஆறும்போது இன்னும் க்ரீமியாக திக்காயிரும். அந்த சேமியா பால் எல்லாமே இன்னும் நல்லா இழுத்து நல்லா திக்னஸ் கொடுத்துரும். இந்த மாதிரி இருக்கும்போது குடிக்கிற மாதிரி பதத்தில் இருக்குங்க. ஆற விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த டெசர்ட்டை நீங்கள் வந்து வெதுப்பாக அப்படியே வந்து கூட பரிமாறலாம். அப்படி இல்லை அப்படின்னா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பரிமாறலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி பரிமாறினீங்கன்னா இன்னும் நல்லா க்ரீமியாக திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அப்படியே எங்களை இன்ஸ்டா பேஜ்லையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாம்மா. ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டான ஸ்வீட்னஸோட, நல்ல ரிச்னஸோட, நிறைய நட்ஸோட அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் தாங்க இந்த ஷீர் குர்மா. கண்டிப்பாக இந்த ஈதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள்.